மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யா 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 அப்படின்ற ஒரு புராணம் தான் வீட்டுக்குள்ள எல்லா மூலையிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. நேத்து நைட்டும் முக்காவாசி பெட்ரூம்ல கனி, சுபிக்ஷா, விக்ரம் மற்றும் சபரி திவ்யாவோட கேம் பிளே இதுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டீகோட் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடியுது. காலைல எழுந்து பார்த்தீங்கன்னா அமித், சாண்ட்ரா மற்றும் வினோத் அவர்கள் உட்காந்து பேசுறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த வீடுமே திவ்யாக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்றது கிளியர் கட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுல இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதை அடிச்சு இவங்க மைலேஜ் திவ்யாக்கு ஏத்தி விட போறாங்கன்ற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு தெரியல அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைகளா இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், திவ்யா மார்க்கிங் பண்ணது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் தவறு தான். ஓகே, இதை இவங்க மட்டும் தான் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பண்ணியிருக்காரு, பார்வதி பண்ணியிருக்காரு மற்றும் திவ்யா பண்ணியிருக்காங்க. நான் எல்லா இடத்துலையும் எல்லார் பண்ணதும் தவறு தான் அப்படின்றத சொல்றேன். அது பார்வதி வாரம் 3 வாரங்களில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது கனி பேசும்போதெல்லாம் என்னென்ன ஆட்டிடியூட் காமிச்சிருக்காங்க நம்மளே பார்த்துருக்கோம். அதுவும் தவறு தான். நேற்று திவ்யா பண்ணதும் அது அவங்க தான் நான் கூல் அப்படின்றதுக்காக காமிச்சிருந்தாலுமே அது பார்க்கும்போது அது மார்க்கிங் மாதிரி தான் தெரியும். அவங்க டான்ஸ் ஆடினது, நாக்கர் நீட்டினது எல்லாம் பார்க்கும்போது மார்க்கிங் மாதிரி தான் தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐ ஸ்டிக் ஆன் தட். என்னை பொறுத்தவரையும் அவங்க பண்ணது தவறு, அதில் நான் மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒன்றா. நேற்று நைட்டு திவ்யா ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அப்படியே பெருசாக கணிக்கிட்ட சொன்னாங்க. அதே எக்ஸ்பிளனேஷன் சுபிக்ஷா சொன்னாங்க. சுபிக்ஷா கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டு லாக் பண்ணப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சுபிக்ஷா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக திவ்யாவை பொறுத்தவரையும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவங்கள கரெக்டாக கேள்வி கேட்டு இதை லாக் பண்ணுன்னு வச்சுக்கலாம், அது உங்களுடைய பாயிண்ட்டு, இது என்னுடைய பாயிண்ட்டுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க திவ்யா மோஸ்ட்லி அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நேத்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது எங்க உள்ள பெட்ரூம்ல. சபரி, விக்ரம், கனி மற்றும் யாரு சுபிக்ஷா. அப்போ சபரி பயபுல ரொம்ப தெளிவா இருக்காப்புல. ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, சபரியை பார்த்து இவ்வளோ நல்லா பேசுற, இவ்வளோ நல்லா டீகோட் பண்ற, ஏன்பா எக்ஸிக்யூட் பண்ண மாட்ற அப்படின்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நேத்து இவங்களோட சாண்ட்ரா என்னை பத்தி இப்படி இப்படி சொல்லி வீக்கெண்ட் வரையும் இப்படி டிராவல் ஆகி வருதுன்ற ஒரு பாயிண்ட்டை சூப்பரா கண்டுபிடிச்சிருந்தாப்புல. சாண்ட்ரா இப்படி பண்றாங்க, அந்த குரூப் இப்படிதான் பண்றாங்கன்ற மாதிரி அழகா உடச்சிருந்தாங்களா. நம்பர் 1. நம்பர் 2வது பாயிண்ட் என்ன, உட்காந்து திவ்யாவோட கேம் பிளே இது அப்படின்றத அழகா நேற்று நைட்டும் எக்ஸ்போஸ் பண்றாப்புல. அட பாவி, இது இவ்வளவு நாள் இதை வச்சுக்கிட்டு எங்கேயா வேஸ்ட் பண்ற நீ அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. பக்காவா இதெல்லாம் ஸ்கோர் பண்ண மக்களே. நம்ம கிட்ட ஒரு திறமை இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கு, அதை எடுத்து ஹைலைட் பண்ணணும் இல்லையா? அது நாமினேஷன்லயோ ஒஸ்ட் பர்ஃபார்மர்லயோ இதெல்லாம் அந்த இடத்துல ஸ்கோரிங் ரேட்டா மாற்ற வேண்டிய இடத்துல சபரி சொதப்பராப்புல அப்படின்றதான் தோணுச்சு. அப்ப விக்ரம் முடிவு எடுத்துட்டான், நான் இன்னையில இருந்து விடவே மாட்டேன் திவ்யாவை, என்ன எப்படி எல்லாம் பண்றாங்க நான் விட்டுறனா பாப்போன்ற மாதிரி திவ்யா மேல குறி வச்சிட்டாப்புல விக்ரம் அப்படின்றது தெரியுது. அப்போ ஒரு விஷயத்த சொல்றான். என்ன விஷயம்னா, அன்னைக்கு ஒரு நாள் திவ்யா பேசும்போது நான் வாக்கப் பண்ணிட்டு போனேன். அப்போ அதை என்ன சொன்னாங்க, திவ்யா தப்பு தப்புன்னு சொன்னாங்க அப்படின்றது. நான் சரி ஓகே, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, நம்ம மாத்திக்கணும், நான் மாத்திக்கிட்டேன். ஸோ அதே விஷயத்த இன்னைக்கு திவ்யா பார்வதிக்கு பண்ணனா அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தருக்கு அது ஹர்ட் ஆச்சுன்னா அது நம்ம ஒருத்தருக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு பண்ணாம இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்களே. அப்போ அன்னைக்கு எனக்கு பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சுன்றதால நான் மாத்திக்கிட்டேன். இப்போ ஹர்ட் ஆகிற விஷயத்த மற்றவங்களுக்கு ஏன் பண்ணணும், அது ஏன் பார்வதிக்கு பண்ணணும்ன்ற ஒரு கேள்வியை விக்ரம் கேட்கிறான். நியாயமாத்தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை திவ்யா கிட்ட இதுதான் ஒரு பேட்டர்னா வச்சுட்டு வராங்க. இத்தனை நாள் நம்ம நோட்டீஸ் பண்ணாம விட்டோம். அந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணா காமன் கம்போஸ்டா மைண்டை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்றாங்கன்றதை நோட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அது கிபி 200ஆம் நூற்றாண்டு, கிபி 1000 நூற்றாண்டுலாம் போகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் நமக்கு தேவையோ, எந்த பாயிண்ட்ல பிடிக்கணுமோ அதை நோட் பண்ணிட்டு கரெக்டாக கேள்வியை கேட்டு லாக் பண்ணலாம். கண்டிப்பா திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜி உடைக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் உஷாராயிட்டாங்க திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜில இருந்துன்றது தெரியுது. இது ஒரு பக்கமா நைட்டே அது பெருசா போச்சு மீட்டிங். 1 hour கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அது நினைக்கிறேன். ஓகே, அதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி இது. அடுத்து இன்னைக்கு காலையில வெளியே போய் கார்டன் ஏரியால இந்த 3 பேர் இருக்காங்களே, அமித், வினோத், அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா. அப்ப சொல்றாங்க, திவ்யா இந்த வாரம் எவிக்ட் ஆனா நல்லா இருக்குங்க, திவ்யா போனா எனக்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி அமித் பேசுறாப்புல. அமித்துக்கு ஏன் திவ்யா மேல அவ்வளவு காண்டுன்னு தெரியல. அமித் இதை வெளிப்படுத்திட்டு இருக்காரு, திவ்யா போனா நல்லா இருக்கும், மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உடனே அடுத்து கானாவினத்தை, யோ நீ கம்முன்னு இருக்கியா, நீ கம்முன்னு இருந்தியானா இது இல்லா இருப்ப, நீ வாயை விட்டு அந்த பொண்ணை ஏத்தி மேல விட்டுருந்தீங்க, நீங்களும் கமர்த்தினும், கம்முன்னு வாயை விடாம இருந்தீங்கன்னாவே மாட்டிக்க, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, கரெக்டரா நான் பார்த்தேன்,
ஸோ இந்த கமருதீன் பையனும் அப்படிதான் பண்றான். நானும் இதுக்கப்புறம் பாடுறா இந்த 3 வாரம் வாய் விடாம எப்படி இருக்கும் பாடுறா, அவங்களும் இதெல்லாம் பண்றாங்க தான். நீங்க வந்து தப்பு அவங்க மேல இருந்து நீ வா போ மூக்க விரிச்சிட்டு வரியான்னு நீ விட்டு மாட்டிக்கிட்ட. முதல்ல காதை கொடுத்து கேளு, இல்லைன்னா திரும்ப 2வது வாட்டி கேளு, கேட்டுட்டு பேசு. கேட்காம நான் ஆர்வ கோளாறுல போய் பேசி நீ மாட்டிக்கிற, அந்த பொண்ணு பயங்கரமா பிளே பண்ணிட்டு போயிடுது. அதை நீ புரிஞ்சுக்கியான்ற மாதிரி சாண்ட்ரா அமித் வந்து கானா வினோதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. உடனே கானா வினோத் நேத்து பார்வதியோட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, திவ்யா வந்து அடுத்தவங்க பேசுறத பிடிச்சி பாயிண்ட் பிடிச்சி அடிப்பா, பாயிண்ட் பிடிச்சி பேசுவான்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அவளுடைய ஸ்ட்ராட்டஜின்றதையும் சொல்றாங்க. அப்ப நம்ம வாய் விடாம இருக்கணும், நம்ம பேசாம இருக்கணும், இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போடுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் பேசுறாப்பல. அப்போ அமித் ஒரு பொன்மொழி சொன்னாருங்க, அடுத்து உன்னை கீழே தள்ளி கீழே நசுக்கி மேலே வர்றவன் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே, நெகட்டிவ் கேம் பிளே எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க கூடயே நான் இருக்க மாட்டேன்னு பாருங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாரு சாமி நீ? இதேதான் பார்வதி பண்றாங்க, பார்வதி கூட தான் இருக்கீங்க, பார்வதி பண்றது உனக்கு தெரியல, உனக்கு எதிராகவே பார்வதி அதான் பண்றாங்க உங்க கூடயே இருந்துகிட்டு, அது உங்களுக்கு தெரியல. இதுதான் ஹிப்போக்ரெட், சிம்பிள் ஹிப்போக்ரெட். அமித் வந்து ஒருத்தனை கீழே தள்ளி மெதிச்சு கீழே தள்ளி கேம் விளையாடுறோம்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்றாங்களே, அதைத்தான் பார்வதி உன்னோட பல இடத்துல பண்ணியிருக்காங்க. அப்பயே மதிச்சு பார்வதி கூட உட்காந்துட்டு இருக்க, அப்ப அதுவும் தப்பு தானே. நீ சொல்ற கான்ட்ராடிக்ட நீயே முரண்பாடா இருக்க அப்படின்றதுதான். சாரி, நீங்க முரண்பாடா இருக்கீங்க, நீன்னு வருது, சாரி மக்களே மன்னிச்சிருங்க, நீங்க முரண்பாடா இருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ அமித் சொல்ற வார்த்தைகளே அவருக்கு முரண்பாடா இருக்குன்றது தான். என்ன அமித் சார், நாது ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா சார் அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கமா. அடுத்து காலில் என்ன பண்றாங்க, விக்ரம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காப்பல யாருக்கிட்ட, கனி கிட்ட. வெளியே வந்துட்டு, கனி இது சும்மா ஆடக்கூடாது கனி, அந்த கிச்சன் ஏரியால. அப்போ அடுத்த வாரம் நம்ம இப்போ விட்டுறலாம், அடுத்த வாரம் மாத்திக்கிட்டாங்கன்னா, திவ்யா மாத்திக்கிட்டானா ஓகே அவங்களுக்கு நல்லது, மாத்தலைன்னா நான் பாயிண்ட் பிடிச்சி கரெக்டா பாயிண்ட் பார்த்து கேட்டுட்டே இருப்பேன். இவங்க பல இடத்துல வீணா நம்மளதான் சீன்றாங்க. அந்த பலூன் மேட்டர்லயும் என்னதான் சொன்னாங்க, இன்னொரு அந்த காலை மிதிச்சதுலயும் நான் காயின்ட்டு கெடுது அது வராதுன்னு சொல்றாங்க. இப்போ நேத்தும் வந்து பொறுமையா இருங்க நான் பேசுறேன்னு சொன்னாலும் அதுவும் கேட்கல. அவங்களுடைய தப்ப மிஸ்டேக் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் இப்படி பண்றாங்க. கேட்டா நம்ம கத்துறோம், அவங்க கத்துறோன்ற மாதிரி சொல்றமே தவிர்த்து நம்ம பொறுமையா கேட்டாலும் அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஸோ பொறுமையா டீட்டெயிலா விட்டு கேட்டுட்டு கரெக்டா இது பண்ணும். பார்வதி கேம்ல நல்லவன் சொல்லல, நான் கெட்டவன் சொல்லிட்டு தான் விளையாடுறா. எப்படி நான் கெட்டவன் தான்ப்பா கேமுக்காக அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டு விளையாடுறா. ஆனா திவ்யா அப்படி கிடையாது, நான் நல்லவன் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அந்த பாயிண்ட் பேசுறேன்னு எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணுன்றதுக்காக நான் கேம் பிளே பண்றேன்றாங்களே, அப்படி கிடையாது. நம்ம தான் இத்தனை நாள் அவங்க பாயிண்ட்டை பிரேக் பண்ணாம ஃப்ரீயா விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அப்படி பேசினாங்கன்னா நான் கண்டிப்பா கேட்பேன், விட மாட்டேன் அப்படின்ற டிஸ்கஷன் காலையிலே கிச்சன் ஏரியால பிளான் போட்டாப்ல. இதுல அரோரா கேள்வி கேட்டதுக்கும் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. யார் கேள்வி கேட்டாலுமே அவங்களுக்கு டென்ஷன் ஆகி ரியாக்ஷன் மாறுது. அதை நம்ம கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரே டோன்ல போயிட்டு அவங்கள கேட்ச் பண்றதுதான் வேலை அப்படின்ற டிஸ்கஷன் காலையிலே போயிருச்சு. இதுல என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலோ நீங்க பண்றது எல்லாம் திவ்யாவுக்கு சாதகமா போகுதுன்றதுதான் யதார்த்தமான உண்மையில். அது நீங்க திவ்யா கரெக்டா அதை எக்ஸ்போஸ் பண்ற ரீதியில பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த வீடுமே டோட்டல் அகெயின்ஸ்ட் தான். இப்ப திவ்யாவுக்கு அகெயின்ஸ்டா தான் 2 குரூப்பும் செயல்படுது, அந்த குரூப்பும் சரி இந்த குரூப்பும் சரி. இப்ப 2 குரூப்பும் வந்து அகெயின்ஸ்டா போயிட்டு பண்ணீங்கன்னா இப்போ வந்து அது அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவா மாறிடும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.